அதிகாலை 3:30 மணி இந்திய போர் விமானங்கள் எல்லைகளை கடந்து பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து வெறும் 20 நிமிடங்களில் வரலாற்றையே மாற்றியமைத்தன. அன்று பாகிஸ்தானுக்கு நிஜமான சூரிய உதயத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே விடியல் பிறந்தது போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது. 2019 பிப்ரவரி 26 அன்று பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் இந்தியா ஆழமான தாக்குதலை நடத்தியது. ஆனால் இந்த கதையின் ஆரம்பம் இதற்கு 12 நாட்களுக்கு முன்பு காஷ்மீர் நெடுஞ்சாலையில் தொடங்கியது. 2019 பிப்ரவரி 14 அன்று ஜம்மு காஷ்மீரின் லெத்போராவில் புல்வாமா ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த தற்கொலைப்படை பயங்கரவாதி ஒருவன் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படை வாகனத்தின் மீது மோதினான். இதில் 40 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த சம்பவம் இந்தியா முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விசாரணையில் இது எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தானில் இருந்து திட்டமிடப்பட்ட பயங்கரவாத செயல் என்பதை இந்தியா உறுதிப்படுத்தியது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவாவிற்கு அருகில் உள்ள பாலக்கோட்டில் தலீம் உல் குர்ஆன் என்ற பெயரில் ஒரு மத பாடசாலை மதரசா செயல்பட்டு வந்தது. ஆனால் இந்திய மற்றும் சர்வதேச உளவு அமைப்புகள் அதன் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தின. அது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பயிற்சி மையம். அங்கு தற்கொலைப்படை தாக்குதல்கள், ஆயுதங்களை கையாளுதல், வரைபட வாசிப்பு மற்றும் ஜிஹாத் என்ற பெயரில் மூளைச்சலவை செய்யும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. பயங்கரவாதிகள் அந்த இடத்தை சொர்க்கத்திற்கான தயாரிப்பு களம் என்று அழைத்தனர். 2019 பிப்ரவரி 26 அதிகாலையில் இந்திய விமானப்படையின் மிராஜ் 2000 ரக விமானங்கள் அந்த பகுதியின் மீது ஸ்பைஸ் 2000 ரக குண்டுகளை வீசி துல்லிய தாக்குதலை நடத்தின. மேலும் பாகிஸ்தானின் சிறந்த போர் விமானமாக கருதப்பட்ட F-16 ரக விமானத்தையும் சுட்டு வீழ்த்தின. 1971க்கு பிறகு பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்தியா நடத்திய முதல் வான்வழி தாக்குதல் இதுவாகும். இந்தியா இனி அமைதியாக இருக்காது என்பதை இதன் மூலம் இஸ்லாமாபாத்திற்கு உணர்த்தியது. ஆகஸ்ட் 2020 இந்தியாவின் NIA அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த மசூத் அசார் உள்ளிட்ட ஜெய்ஷ் இ முகமது தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதன் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு தொடர்ந்து அடைக்கலம் கொடுத்தால் அமைதியாக இருப்பது இனி இந்தியாவின் விருப்பம் அல்ல, பதில் அவர்களின் வீட்டு வாசலுக்கே தேடி வரும் என்ற தெளிவான செய்தியை இந்தியா உலகுக்கு சொன்னது.